வணக்கம். நான் ரீசென்ட்டா கிரியேட் பண்ண ஸ்டாக் ஆப்ஷன் பொசிஷன பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இது எந்த லெவல்ல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணக்க சான்சஸ் இருக்கு? எப்படி இந்த பொசிஷன் நான் கிரியேட் பண்ணேன்? டெக்னிக்கல் அனலைசிஸ் என்ன? அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டா பார்க்க போறோம். எஸ்பிஐல வந்து செல் சைட்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர்ஸ் கம்பைன்ட் ஆப்ஷன் பொசிஷன். பிரிட்டானியால வந்து செல் சைட்ல புட் ஸ்ப்ரெட் ஆப்ஷன்ஸ்ல மட்டுமே பண்ணியிருக்கேன். இப்போ 2ஓட டெக்னிக்கல் சார்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொசிஷன்ஸ்க்கான ஹெட்ஜிங்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் ஃபர்தரா என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப இதில நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் ஒரு பொசிஷன் எடுக்குறீங்கன்னா கூட எப்படியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் குடுக்கலாம், இல்ல ரிஸ்க் எப்படி மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எஸ்பிஐல வந்து நான் செல் சைட் கிரியேட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, 4 ஹவர் பார்த்தீங்கன்னா, செல் ஆர்டர் ஃப்ளோல இருக்கு. கரெக்ஷன்ஸ்ல இருக்கு மார்க்கெட். நெக்ஸ்ட் இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் மந்தோட ஹை லிக்விடிட்டி எடுத்துச்சு. இப்போ உங்களுக்கு ஹை லிக்விடிட்டி எடுத்திருக்குன்னா, நெக்ஸ்ட் லோ லிக்விடிட்டி பை சைடு எடுத்துருச்சு அப்படிங்கும்போது, செல் சைடு லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாருங்க. ப்ரீவியஸா பெண்டிங் இருந்த 4 மந்த்ஸோட ஹை அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணோன்னா மூவ் ஆயிருக்கு. அப்போ இது என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் லோவர் டார்கெட் பண்ணி தான் ப்ரைஸ் மூவ் ஆன் ஆகும். இங்க இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுக்கணும். அப்போ இந்த லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 4 ஹவரோட பிளாக் லோ, ஸ்விங் லோ. இப்போ ப்ரைஸ் வந்து 9:30 பார்த்து தான் மூவ் ஆன் ஆகுது. நான் ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்ல பண்ணியிருந்தேன் அப்படின்னா 10 டேஸ் தான் இருக்கு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அக்ரெசிவா பண்ணணும். எனக்கு எகெயின்ஸ்டா மார்க்கெட் மூவ் ஆனா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், செப்டம்பர் மந்த்ல பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர்ஸை செல் பண்ணிட்டேன். இப்போ என்னோட வியூ வந்து செல் சைட் மார்க்கெட் 9:30 வரைக்கும் கீழே வரும் அப்படிங்கும்போது செல் சைடில் பில் ஃபியூச்சர்ஸை பில்டு பண்ணியாச்சு. சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி அப்சைட் மூவ் ஆனால் எனக்கு ஃபிக்ஸட் லாஸ் வேணும் அப்படிங்கிறங்காட்டி நான் வந்து 1060 கால் ஆப்ஷனை ஹெட்ஜிங்க்கு பை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஃபிக்ஸட் லாஸ் 22. இப்போ இந்த ஆப்ஷனை நான் எடுத்துட்டேன்னா அன்டிஃபைன்டு ரிஸ்க் இருக்குது. இப்போ நான் அந்த கால் ஆப்ஷன் ஆட் பண்ணங்காட்டி தான் நான் டிஃபைன்டு ரிஸ்க்குள்ளே வந்திருக்கேன். இப்போ எனக்கு மொத்தமாகவே வந்து இந்த பொசிஷன் எனக்கு எகெயின்ஸ்டாக போனால் 22,000 தான் லாஸ். இப்போ அதுவுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ 1055 ரேஞ்சஸில் ஈக்விட்டியில் 20 குவான்டிட்டிஸ் வந்து பை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரிஜினலாகவே இந்த பொசிஷன் எனக்கு பில்டு பண்ணுற ஒரு 51K தான் தேவைப்பட்டிருக்கு. ஒரு 1 லேக் 2 லேக்ஸ் வச்சுட்டு பண்ணிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹெட்ஜிங்கோடு இருக்கங்காட்டி தான் மார்ஜின் பெனிஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எனக்கு மேலே மூவ் ஆகுது. இப்போ 1050ல் இருந்து 1150 ஆர் 200 மூவ் ஆகுதுன்னா ஒரு ஷேருக்கு எனக்கு 100 ரூபீஸ் கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கிது. அப்படிங்கும்போது 20 இன்டூ 100 ஒரு 2000 ரூபா அந்த மாதிரி வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் போது நான் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஈக்விட்டியில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராஃபிட்டும் எனக்கு ஹெட்ஜிங்காக இருக்கும். இப்போ என்னோட லெவல் 9:30 ரீச் ஆச்சு அப்படின்னா ஈக்விட்டியில் நான் இன்னும் கொஞ்சமே வந்து குவான்டிட்டியை பில்ட் பண்ணுவேன். லாங் டேர்ம் வியூவில் எஸ்பிஐ வந்து நல்ல ஸ்டாக்ஸ் எகெயின் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் வந்து கம்ஃபர்டபுளாக என்னோடய ஃபியூச்சர்ஸ் கம்பைன்ட் ஆப்ஷனை வந்து நான் புக் பண்ணிவிட்டு அந்த ப்ராஃபிட்டை நான் ஈக்விட்டியாக பை பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்குவேன். அப்போ எனக்கு எகெயின் மார்க்கெட் மேலே வரும்போது ஈக்விட்டி எனக்கு ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எனக்கு டபுள் தி ப்ராஃபிட். ஆப்ஷன்ஸ்லேயும் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிடுவேன், ஈக்விட்டிலையும் நான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஹை. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி வந்து பிரிட்டானியாலையும் செல் சைட் வியூவில் பொசிஷனை வந்து புட் ஸ்ப்ரெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 4 ஹவரில் செல் ஆர்டர் ஃப்ளோவில் இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம சப்ளை பாயிண்ட் கிட்ட மீட் ஆயிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மிட்டிகேஷன் பிளாக்கோட என்ட்ரி. நம்ம இந்த ஸ்விங் ஹை தான் வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா புட் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், புட் ஸ்ப்ரெட் இப்போ எனக்கு 5460க்கு கீழே இருந்தாலே எனக்கு 8300 வரைக்கும் ப்ராஃபிட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஸ் அப்படிங்கிறது 4000 தான். இப்போ எனக்கு எகெயின்ஸ்டாக போகும்போது நான் வந்து புல் புட் ஸ்ப்ரெட் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி வந்து அயன் கார்னர் மாதிரி ஆயிரும். என்னோட 4000 ரிஸ்க்கும் 2000 ரிஸ்க்காக மாறுறதுக்கான சான்சஸ் அதிகம். செல் ஆர்டர் ஃப்ளோவில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃபர் சைட் புட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து எஸ்பிஐயில் வந்து ஃபியூச்சர்ஸ் கம்பைன்ட் ஆப்ஷன் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து புட் ஸ்ப்ரெட் அப்படிங்கும்போது லெஸ் ரிஸ்க். அங்கே ஒரு 20,000 ரிஸ்க் அப்படின்னா இதில் ஒரு 4000 ரிஸ்க். பட் ரெண்டுமே செல் சைடு வியூ தான்.
இப்போ இதே மாதிரியான பொசிஷன் எஸ்பிஐலையும் கிரியேட் பண்ணியிருக்க முடியும். பட் எஸ்பிஐயில் கொஞ்சம் வியூ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்டாக். ஓகே, நம்ம எகெயின் கீழே இறங்குனாலுமே நம்மளுக்கு ஆவரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறங்காட்டி தான் வந்து எஸ்பிஐயில் வந்து ஃபியூச்சர்ஸ் கம்பைன்ட் ஆப்ஷன் ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கு எகெயின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானியாவில் புட் ஸ்ப்ரெட். இப்போ இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எகெயின்ஸ்டாக போகும்போது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜில் இன்னொரு புட்டை நான் செல் பண்ணியும் கவர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு புல் புட் ஸ்ப்ரெட் அட் த மணி புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணிட்டு அவுட் ஆஃபை வந்து பை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ராட்டஜி இப்படி பில்ட் ஆயிரும். ஸோ அயன் காண்ட்ற மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் ஆயிருங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணியும் நான் வந்து வெளியே வரலாம். இப்போ ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ்மே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஆப்ஷன்ஸில் மட்டுமே பண்ணியிருக்கேன். என்னோடய மார்ஜின் இதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32,000. ஃபியூச்சர்ஸ் கம்பைன்ட் ஆப்ஷனில் 50. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 2 lakhs கேபிட்டல் இருந்தால் தான் நீங்கள் வந்து பண்ணணும். கம்மி கேபிட்டல் வச்சுட்டு பண்ணாதீங்க. இங்கே நான் ஹெட்ஜிங்க்கு ஒரு 5 குவான்டிட்டிஸ் பிரிட்டானியா ஸ்டாக் வந்து 5,500 ரேஞ்ச் பை பண்ணியிருக்கேன். எகெயின் கீழே ஒரு 5,000 ரேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் அங்கேயும் நான் ஆவரேஜ் பண்ணிக்குவேன். ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக். ஸோ நான் இன்கேஸ் மார்க்கெட் மேலே போனாலும் ஈக்விட்டியில் வர சின்ன ப்ராஃபிட்டும் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஆப்ஷன்ஸ்லேயும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணால் டேரெக்டாக ஈக்விட்டியில் தான் போய் ட்ரேட் பண்ணணும்னு இல்லை, ஆப்ஷன்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணலாம். இப்போ இது செல் சைடுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பை மட்டும் நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அன்டிஃபைன்டு ப்ராஃபிட் கிடைக்கும் மார்க்கெட் கீழே மூவ் ஆக. இதுவே நான் செல் வந்து ஆட் பண்ணங்காட்டி தான் எனக்கு ஃபிக்ஸட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ளே வந்திருக்கேன். ஏன்னா இல்லைன்னா எனக்கு வந்து பார்த்திங்க லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அந்த பொசிஷன் நான் ஆட் பண்ணலைன்னா எனக்கு 15,000 வரைக்கும் லாஸ் இருக்கும். இப்போ நான் இந்த செல் ஹெட்ஜிங் எடுத்தங்காட்டி தான் லாஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹெட்ஜிங்கோடு பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து ஒரு பொசிஷனை கம்ஃபர்டபுளாக முடிக்க முடியும். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படும் போது பண்ணலாம். இது ரெண்டுமே நான் செப்டம்பர் மந்த் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா 40 days எக்ஸ்பைரிக்கு இருக்குது. நம்ம ஹோல்டு பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கும் டைம் கிடைக்கும். ஸோ எப்போவுமே கொஞ்சம் லாங்கர் எக்ஸ்பைரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ண முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து நிறுத்தி பண்ணலாம். இப்போ இந்த 2 பொசிஷன்ஸ்க்கும் வந்து நான் எங்கே க்ளோஸ் பண்ணுறேங்கிறத வந்து அப்கமிங் வீடியோஸில் க்ளோஸ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். நம்ம வந்து என்ன மார்ஜின் கொடுத்துருக்கோமோ அந்த மார்ஜினுக்கு நம்மளுக்கு ஒரு 5 to 10% வரும்போது நம்ம தாராளமாக ப்ராஃபிட்டை வந்து எடுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 30K அண்ட் 50K அப்படின்னா 80Kக்கு ஒரு 5% அப்படிங்கிற ரிட்டர்ன்ஸ் வரும்போதே கூட எடுத்தாலுமே நமக்கு நல்லா ப்ராஃபிட்டபிலிட்டி தான். நான் புக் பண்ணிவிட்டு எகெயின் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இன்னும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான டீட்டெயில் வீடியோவும் அப்கமிங் டேஸில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.